சார் 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. இப்போ எங்கள் மாமனாரை நினச்சா கூட பிபி ஏறும். நம்மளால் மன்னிக்கவே முடியல. தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருப்பார். அந்த கோபம் இன்னும் அடங்கலை. இந்த கொரோனா அவருக்கு கூட வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்கார். மாப்பிள்ளை கொரோனான்னாரு. உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவருக்கு சமாதானமான. மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா, வேணும்னா வாங்க அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன்னு. அவர் உஷாராயிட்டார். இவன் வேறு எதுக்கோ திட்டம் போடுறான்னு. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே பார்த்துக்கிறேன்ட்டார். நல்லாயிட்டார். சார் துன்பம் என்பது சில பேர் நல்லது பண்ணால் இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னான் பாருங்க, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம். இப்போ அப்படி தான் இருக்குது. யாருக்காவது சேவை செய்யணுன்னா கூட கஷ்டம். அதுலேயே நமக்கு துன்பம் வரும். நீங்கள் சேவை செய்கிறது பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறது நன்மை நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டம் சார். இப்போ என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது பார்த்தா சார் உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோன்றாங்க, சந்தோஷமாக இருக்கும். எது துன்பம்? சில வாட்டி இப்படிலாம் இருக்குது. இன்பத்தில் துன்பம் இருக்குது. நம்மளை நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம். சில சமயம் அதுவே நமக்கு துன்பமாக மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது அரை ஹவருக்கு முன்னால் போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக ஆகுனாலும் பரவாயில்ல, நான் அரை ஹவருக்கு முன்னால் போயிடுவேன். அது என்னோடய கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரை ஹவருக்கு முன்னால், என் ட்ரெயின் வர்றதுக்கு அரை ஹவருக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார். அவர் தெரியல, மப்டியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி சார் அப்படின்னாரு. சரி தெரிஞ்சவர் அக்கௌண்ட் நினச்சிட்டு என்ன வணக்கம் சார்ண்ணா. ஊருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார். என்ன ட்ரெயின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் அரை இருக்கே சார், வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டார். வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, இந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கள்ல போலீஸ் அவர் அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார். உள்ள பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். நான் என்னை பார்த்து சிரித்தான். அவனுக்கு என்னென்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்ட்டை மாட்டின்னுக்கிறான்னு. நான் அவனை பார்த்து நீங்கள் அப்படின்னா தண்டவாளத்தை தாண்டினேன் சார், பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்தேன், பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அப்புறம் ஓ இப்போ பிளாட்ஃபார்த்தில் நடந்து வந்தால் கூட பிடிக்கிறானுங்களான்னா அவன். இந்த எஸ்ஐ உள்ளே போனார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணார். நைட் ஷிஃப்ட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்க என் எதிர்க்க என்கிட்ட பேசணுமேன்றதுக்காகவே அந்த பையனை போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு. அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், இந்த போலீஸ், இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட மூஞ்சி பாவமாக வச்சுக்க, உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை ஹவர் பேசினாங்க சார். பேசி திருப்பியும் நான் போகிறேன், ட்ரெயின் வரட்ட இருக்கேன். ட்ரெயின் வந்ததுங்க. இவங்க நாலு போலீஸு, ஒரு எஸ்ஐ, எல்லாம் கையில் துப்பாக்கி வேறு வச்சுன்னுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் உங்கள் பேக்கு கொடுங்க சார், நான் எத்தனை வர வேணாம் சார்னு. அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கும். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார், நடுவில் நான். அந்த ஜன்னலோரத்தில் கம்பார்ட்மெண்ட்டில், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்குது. ஒரு நல்லது செய்தால் துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில், இந்த சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம். ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும். ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. நான் ஒரு தொண்டு உள்ளமாக அங்கே போய் பேசுவேன். பேமெண்ட்டெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால் முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும்.
நான் ஒரு நாள் போய் பேசுகிறேன், ஒரு பெரியவர் இங்கே வானார். எப்போவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது ஒன்று தான் கிடைக்கும் அங்கே. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், தம்பி நீ என்ன உன் இஷ்டமாக வர, நல்லா இருக்குது, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, கவலையெல்லாம் மறக்கிறோம். ஒன்று செய்யுங்க, பேசாமல் எங்களோடையே தங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே, அதாவது ஆதரவற்ற முதியோர் இல்லம். ஏன்டா அப்போ போகணுன்னு ஆயிடுச்சு. அதாவது நல்லது செய்யணும் சார். உண்மையாக சார், நாம் அனுபவிச்சிருக்கேன் சார். அன்றைக்கி எத்திராத்தி காலேஜ் வழியாக வரேன், எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்கில். அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோன்னு நினச்சி என்னம்மாச்சுன்னு, அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு இருந்து. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜ் லைப்ரரி கார்டு, அதை பற்றி அந்த பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் ஒன்று ஃபோன் போயிடுச்சா கவலையே படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார் உங்கள் பேக்கை யாரோ பிடிங்கின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு நான் போயின்னு இருந்தேன் சார். கூட்டினு அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன். திடீர்னு சார் அவன் பிடிங்க போனவன் யார், உங்கள் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் இருமா உனக்கு தெரியாது, இவனெல்லாம் கூட்டு கலவானிங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். யோ சொல்லு கூட யார் அப்படின்னாரு. சார் இல்லை சார் உண்மையிலே சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறவன் சார் நான் அப்படின்னாரு. அவர் பட்டிமன்றமும் பார்த்ததில்லை போலகுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாரு, இப்போ இவனுங்க கூட்டமே இப்படி தான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சார் உண்மையாக சொல்லியா, இதே ஒரு கிழவி பேக்கை புட்டின்னு போயிருந்தா கூட்டின்னு வருவேயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமோன்னு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளியிட்டுன்னு வந்தது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்கள் தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்கள், நம்ம தமிழ் பேப்பருங்களேன், 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். என்னது? ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம், அது ஒன்று. 2வது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் போலீஸ் தேடுது, அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கான் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சுது, 2 நாள் கழித்து பார்க்குறேன் என் ஒய்ஃபு உம்முன்னு வந்தாங்க. என்னென்ன இல்லைங்க என்ன இல்லை வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் இல்லை, அது ஆட்டையை போட்டது மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன். நான் பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க 5. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 ரூபா. கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன் அப்படிச்சு. 85,000 ரூபா நஷ்டம் சார். 85,000 ரூபா என் பணம் நஷ்டம். துன்பம் தான் இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழித்து அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும் 85,000 ரூபாய் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். போட விட்ட நீங்கள் எல்லாரும் எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் அல்ல பவ்யம் போனேன். அங்கே பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது, பெரிய கியூ. அது எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவருக்கு என்ன தெரியுது பார்த்துட்டு, சார் நீங்கள் கூட வாங்கினார். நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப். என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவர் நம்ம அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க. ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்குது. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்குது.
ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு மணக்க பேச ஆரம்பித்தா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்கேயும் சீட்டு கட்டலையா அப்படின்னு சைலண்ட் ஆகிடுவா. எல்லாமே அப்படிதாங்க. எதுவாக இருந்தாலும் சார், இடுக்கண் வருங்கால் நகுகன் வள்ளுவன் ஏன் சார் சொன்னார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுன்னு. டேய், அது பேர் துன்பமே இல்லை. வரா மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிடணும். மாமனார் வீட்டுக்கு வராருங்க, சிரிக்கல நம்ம, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் சிரிக்கல, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அப்படி தான் சார். வாழ்க்கையில் நடக்க நம்மளுடைய தப்பு என்னென்னா, ஒரு நிகழ்வில் இருந்து தவறான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நாம் செய்கிற தப்பு. தவறான பாடம் சார். ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் குடிகாரன், வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டான், வேலைக்கு போகிறதில்ல, குடிப்பான், பிளாட்ஃபாரத்தில் படுத்துன்னு இருப்பான். அண்ணன் தம்பி அவன் கூட பிறந்தவன் கஷ்டப்பட்டு அவனே முன்னுக்கு வந்து படித்து பட்டம் பெற்று தொழிலதிபர் ஆயிட்டான். அண்ணங்கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேட்குறான், நீ இப்படி குடிச்சு நாசமாக போயிருக்கிய, யார் காரணம்னு. அண்ணன் சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ஏன்னா, ஆமாம், அந்த ஆள் வேலைக்கு போக மாட்டான், குடிப்பான், எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார், எங்களுக்கெல்லாம் சரியாக சாதம் போடாதவர். அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். யார்? அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் தொழிலதிபராக சாதாரண நிலையிலேருந்து தொழிலதிபராக வந்தீங்களே, யாரை பார்த்து, ரோல் மாடல் யாருன்னா. தம்பி சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ரிப்போர்ட் குழம்பிட்டான். ஏன்னா அப்பா குடிகாரன், அவனை பார்த்து குடிகாரனானா அண்ணன். இவன் தொழிலதிபர் உருப்பட்டுருக்கான், இவனும் அப்பான்றானே. இவன் சொன்னான், நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை என் அப்பாவிடம் காத்தேன். எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி மாறி நடந்தேன். நான் ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கற்கிற பாடம். நிறைய பேருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க தெரியலைங்க, அதான் பிரச்சனை. அதனால தான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் சார், ஜாலியாக எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம். ஓஷோ சொல்லுவார், லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்லை. சில பேர்லாம் சார் வாழ்க்கையில் திட்டம் போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12க்கு குளிக்க போகலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையாக இருக்கும். ஊருக்கு போனோன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாப்பில்ல சார். 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே சொல்லியிருக்கல 60 நாளைக்கு முன்னால் பண்ணலான்னு உடனே போட்டுருவோம். இந்த ரயில்வேயில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் போனோம். இவன் போடுவான் 3rd AC மிடில் பர்த்து வந்துடும். 2 மாதத்துக்கு முன்னால் போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்பில். அது புறப்படுற ட்ரெயின் பிளாட்ஃபாரத்துக்கு கூட வந்திருக்காரு, ஏறிடுவான். ஏறின உடனேங்க 9:30 மணிக்கு ட்ரெயின் ஏறின உடனே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவான். போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவான். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா கூன் மாதிரி உட்காந்து இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க. ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இந்த படுத்துன்னு இருப்பான். பேசின் பிரிட்ஜி தாண்டி இருக்காது. சார் லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம், லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா. எதுக்குடா இதுவா ட்ராவலு? சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சில பேர் பார்த்துருக்கேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் சும்மா ஒரு பேக்கை போட்டுன்னு அனாவசியமாக வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கி நேராக உள்ளே வருவான். நேராக அந்த வண்டி போகிறதுக்கு முன்னாடி டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவான். நீங்கள் இப்போ வண்டி புறப்படுறதுக்கு முன்னால் அந்த பிளாட்ஃபார்மில் டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அவன் அந்த ஆளோட கோட்டை பூச்சி இழுத்துன்னு பானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூலாசிரியர்கள்லாம் போனாங்கன்னா, ஐயா ராஜமூர்த்தி ஐயா மாதிரி போனால் இப்போ நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க, இன்டர்வியூக்கு போகிறேன்னு வானுங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்வான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்க நேராக போவான்,
அந்த வச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்காங்கள, அதுக்கு மேலே ஒரு 100 வச்சு சார்னும் அப்படி டிடி பார்ப்பார். 64 போய் பாருங்க இவனை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான். சார் அது டிடிஆர். யோ நீ போய் படியா, நான் நின்றுன்னு வரேன். காமிச்சாச்சு இல்லை சார். இவன் போய் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார். டிடிஆர் அவரோட பத்தில் படுத்துனுங்கிறான். உண்மையிலேயே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல, அவன்லாம் இவனை பொறாமையாக பார்த்துட்டு போடுவான். ஏதோ விஐபி போல் இருக்குது, டிடிஆர் பர்த்லேயே படுத்துன்னு வரான். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்கணும், போர் அடிக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே அப்படி தான் சார். எதுவாக இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும். சிலர் எல்லாத்துக்குமே சார் ஒன்றும் இல்லை, நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஓசியில் கிடைக்கிற கேலண்டரில் 4 கேலண்டர் அதை வச்சுட்டு அதில் வந்து எவனோ எழுதுனது சார், ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார்? இன்றைக்கி காலையிலே போட்டான் டேட்டு, எனக்கு டைம் சரியில்லை. ஏய் நான் கூட அதை படிப்பேன் சார், படிப்பேன். யோக நாள் அப்படின்னு இருக்கும், அப்பா அப்படின்னு போவேன். சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம். அன்றைக்கி பாரதியார் நினச்சிப்பேன், ஜோதிடம் இகழ் இதெல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். அவ்வளோதான், நம்ம மனசு தான் சார். ஸோ ஒன்றும் இல்லை, துன்பம் வரக்கூடாது. வள்ளுவன் சொல்கிறான் பாருங்க, என்ன அற்புதமாக. யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லை, முடிஞ்சு போச்சு. டே நீ எல்லாத்து மேலே ஆசை வைக்காத, விடு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான். மற்றவங்க பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார், எஸ்பெஷலி ஒய்ஃபு. அவங்க கவலையே வேறங்க, நம்ம லெவல்லலாம் இல்லை சார். திடீர்னு பார்க்குறேன், அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக சொன்னது, நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமாக உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேறு. என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்கள் மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னு. என்னது மாவு உயரமாகலைன்னு? அதுக்கு அவள் சொல்கிற அர்த்தம் என்னென்னா, மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா. அன்றைக்கி ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன், 50 வயசில் நானே உயரமாகலை, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மாவு உயரமாகலைன்னு எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான், நிறைய பேர் அதுக்கே சுற்றின்னு இருக்கான். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்களாகவே இருங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு துன்பமே வராது. மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான். ஏன்னா சார் ஒருத்தன் நினச்சானா இன்றைக்கி உங்களை பேஷண்ட்டாக மாற்றிட முடியும் சார். பேசிய தெருமுனைக்கு ஸ்கூட்டரில் ஃப்ரெஷ்ஷாக வரேன், ஃப்ரெண்டு நிற்கிறான் சார், எப்படிங்கிறேன்னா நல்லா இருக்கேன்னா இல்லையேன்றான். நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்கிறேன், இல்லையேன்றான். டேய் நல்லா சொன்ன நம்பிடுவேண்ணா. அவன் இழைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு, கண்ணன் டொக்கு போயிடுச்சு சார். பாருங்கள் சார், இவ்வளவும் சொல்ல எனக்கு லைட்டாக ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, முடி கூட கொட்டினா மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறான் சார். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கேட்டான், சுகருக்கா? இல்லை. பிபி? இல்லை. வயசு 52. வரும் ஏன் எனக்கு வந்திருக்க? பிஏ நானும் ஒரே வயசு தானே. இவன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் இருக்கான் சார். சார் நான் கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுக்கிட்டு காலையில் போட்டேன், ஈவினிங் வெளியில் வரேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்னை கேட்டார், என்ன ஊசி போட்டிங்க போல இருக்கு? 2வது தடுப்பூசி போட்டேன் சார். என்ன ரொம்ப பிரைடாக சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிச்சுன்னு. அவங்க தான், ஜுரம் வந்துதா அப்படின்னா, ஏன் ஜுரம் வரல? எனக்கு ஜுரம் வரல. ஜுரம் வரலையேன்னு அவன் சொல்கிறான் சார். ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். இல்லைங்க வரலைங்க. என்ன அப்போ ஏதோ டூப்ளிகேட் ஊசியாக இருக்கும்ண்ணா. இப்போ வருதான் ஏதோ ஒன்று சார். பயந்துட்டாங்க, அது ரிஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. ஜுரம் வரலன்னா அது டூப்ளிகேட் ஊசின்ட்டான். எனக்கு ஜுரம் வரல. நீங்கள் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையிலே ஜுரம் வரணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கினேன். எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிறது கொடுங்க. டெய்லி கோயிலுக்கு போனால் கூட பயமாக இருக்குங்க. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்றான். அதான் பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வரணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான்.
நான் சொன்னேன் அப்படி இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன். டெய்லிலாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுருக்கானுங்கண்ணா. சரி அதனால எனக்கு என்னடாண்ணே, இல்லைடா கோயிலில் திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து கோயிலுக்கு போனால் வாசல்லேருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன். சார் எப்படி சில பேர் கேள்விக்கு, அதுவும் 50-60 வயசு ஆனவங்க இருக்காங்களா சார், அவங்களெல்லாம் வணங்கிட்டு ஓரம் வந்துடணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணுன்னு தோணும். ஏன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லாக அட்வைஸை கேட்டிருக்கான். உயிரெடுக்க எல்லாம் கொடுத்த அட்வைஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஆள் தேடுவான் 60 வயசில். நம்ம உஷாராக பக்கத்துலேயே போகக்கூடாது. அதுலேயும் இந்த உறவுக்காரங்க கொடுக்குற அட்வைஸுக்கிட்ட போவே கூடாது சார். கல்யாணத்துக்கு அவங்க வர்றதே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் சார் சென்ட்ரலாக. ஏன்னா அவங்களுக்கு இந்த உறவுன்றது வயசுன்றது ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இந்த யார் போனாலும் இங்கே வா, இவன் பையன் தானே நீ, ஆமாம் 10 அரியர்ஸ்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே, பாஸ் பண்ணிட்டியா வேணும். அவன் ஏன்டா கல்யாணத்துக்கு வந்தோன்னு ஆகிடும். இந்த வேலை கிடைக்காதவனை வேலை கிடச்சிச்சான்னு கேட்பான், வேலை கிடைச்சவனை ப்ரொமோஷன் கிடச்சிச்சான்னு கேட்பான், கல்யாணம் ஆகாதவங்கள கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி கல்யாணம் ஆகலை என்ன உனக்கு தோஷமா, எல்லாம் கும்பல் நடுவில் கேட்குற கேள்வி இதெல்லாம் சார். கல்யாணம் ஆனவங்களை கேட்பான் சார், என்ன குழந்தை இல்லை ஏன். அதாவது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள்கிட்ட ஏன் இல்லைன்னு கேட்குறது அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட தெரியாத ஆளுங்க சார். அவன் மனசு என்ன வேதனைப்படும் தெரியாது. குழந்தை இல்லை ஏன். அடுத்தது டாக்டர் ஒன்று சொல்லுவான் அவங்கக்கிட்ட போன்னு, குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை பொம்பளையா, என்ன குழந்தை ஆம்பளையா, வேற என்னடா பிறக்கும். அதாவது உங்களை இன்பத்தில் இருக்கிறவங்கனாலும் ஒத்துக்காத கும்பல் இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது எல்லாம் சார். எப்பொழுது உங்களுக்கு துன்பம் வரும், எப்பொழுதெல்லாம் நீங்கள் மாற்றத்திற்கு தயாராக இல்லையோ அப்பொழுதெல்லாம் துன்பம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் ஆரம்பித்தோம்னா கொன்னுடுவான்னு அர்த்தம், கிட்டேயே போகக்கூடாது. மாற்றத்துக்கு தயாராகணும் சார். உண்மையாக அப்படி தான் சார். எல்லாம் மாறி போச்சுங்க. கல்யாணம் மாறி போச்சு, சிஸ்டம் மாறி போச்சு, கல்யாணத்தில் பந்தி போடுறது மாறி போச்சு. சில கல்யாணத்துலலாம் இப்போ பஃபே போடுறாங்க சார். கொடுமை, வேறு வழி இல்லை, நம்மளை மாறிக்க வேண்டியது தான். அன்றைக்கி நாங்கள் போன கல்யாணத்தில் பஃபே போட்டாங்க. என் ஒய்ஃபு, நான் புடவை நல்ல பட்டு புடவை இன்னி தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கேன், அங்கே ஒரே கும்பலாகுது, எனக்கு என்னென்ன பிடிக்கும் தான் உங்களுக்கு தெரியுமே, போய் எடுத்துன்னு வந்திருக்கான்னா எனக்கும் பையனுக்கும். அப்புறம் நான் க்யூவில், நம்ம பேண்ட்டை பற்றி கவலை இல்லை, நான் க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு அந்த பிளேட்டில் எல்லாம் வாங்கின்னு என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன். 2வது வாட்டி கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று என் பையனுக்கு எடுத்துன்னு கொடுத்தேன். 3வது வாட்டி எடுத்து போகிறேன். அந்த ஆள் சொல்கிறான், நீ ஒருத்தனே மாற்றி சாப்பிட்னு மீதி பேருக்கு வேணாமா, கல்யாணத்துக்கு வந்தால் இப்படியா அப்படின்னா. அசிங்கமாயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் சார். ஒரு காலத்தில் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார். ஷூரிட்டி கையெழுத்து 20 பேர் போட சொல்லுவான், சொந்தக்காரெல்லாம் ஓடிடுவான் பார்த்துக்கிறீங்களா. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கடன் வாங்குறது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபோனில் அரவருக்கு ஒரு வாட்டி கேட்குறானுங்க, கடன் வேணுமா. நீங்கள் லட்சத்தில் வாங்கினா கொடுக்கலாம், கோடியில் வாங்கினா போயிடலாம். அதை பற்றி வெறும் நியூஸ் பேப்பரில் படிச்சுக்கலாம் போதும் சார். ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார். குடிக்கிறது ஊரில் எவனாவது குடிக்காரன்னா வச்சுங்களேன், அவனை ஒரு ஜன்ம விரோதியாக பார்ப்பானுங்க. குடிக்கிறவங்க கூட இல்லை, கூச்சப்படுவான். நம்ம இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோமேனு குடிக்க போகும்போதுங்க தலையில் டவலை போட்டுன்னு போவானுங்க குடிக்கிறதுக்கு. இப்போ எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்களா. இல்லை கவர்மெண்ட்டே எம்ஆர்பி போட்டு விற்றுனுக்குது, கவலை இல்லை. மாற்றம் எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். பேப்பர்காரங்க கொடுங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தவறு குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் எப்படி அழிப்பீர்கள்? கேவலமாக தான் கூப்பிடணும். அதான் உண்மை, அதான் என்னோட விருப்பம் சார். இந்த இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் 5, 6, 8 பெண்களை திருமணம் பண்ணியிருக்கான் சார் ஒருத்தன். 8 பெண்களை திருமணம் பண்ணான். பேப்பர்காரன் என்ன பண்ண, களவாணின்னு போடணும் இல்லை, போட மாட்டான் சார். 8 திருமணம் செய்த காதல் மன்னன் கைது. என்னடா காதல் மன்னன், களவாணின்னு போட வேணா. 8 திருமணம் பண்ணவனை, கேடு கட்டவனை அசிங்கப்படுத்த வேணா, காதல் மன்னன் பட்டம் கொடுக்குறான்.
இல்லை என்ன ஆகுது, நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகுது. ஓ 8 பண்ணால் மன்னன்னு கூப்பிடுவாங்களான்னு. சார் கடத்தல் பண்ணுறவங்க என்ன யார் சார்? களவாணி இல்லையா? கடத்தல் பண்ணுறவன் களவாணி. சொப்னா சுரேஷுக்கு தங்க மங்கைன்னு சொல்கிறானுங்க சார். போகிறான் தங்க மங்கை சொப்னா சுரேஷ். ஒரு காலத்தில் தங்க மங்கைன்னு பிடி உஷாவை சொல்லின்னு இருந்தோம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. கோல்டு கடத்தினா தங்க மங்கை. எல்லாமே அப்படி தான், எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் பொண்ணு பார்க்க போனால் என்ன பண்ணுவோம்? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்போம். இப்போ அப்படி கேட்குறது இல்லை. சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறோம். சம்பளம் சொல்லுது, கல்யாணம் பண்ணிக்கிறோம். சமையல் கோவிந்தா. ஆமாங்க, மாதம் மாதம் கை நீட்டு காசு வாங்குறோம்ல அவங்கக்கிட்ட. அன்றைக்கி என் ஒய்ஃபு சொன்னான், இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி நாக்கு இருக்குங்களே, சொன்னால் கேட்காது. பிரியாணின்னு தொங்க போட்டுன்னு உட்காந்துருந்தேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறேன்னா பண்ணான். அதை பரிமாறும் போதுங்க அந்த ஸ்மெல்லே ஊறுகாய் நாற்று அடிச்சுது. என்னது இதுன்னு? ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னா. உனக்கு இது பண்ண தெரியாதுன்னு யூடியூப்பில் பார்த்தேன்னா. யூடியூப்பில் யார் பண்ணதுன்னா வனிதா விஜயகுமார்னு. எதுக்கு பிரச்சனைன்னு சாப்பிட்டேன், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை ஆகும். எதுக்குல தெரியல. சில பேர் சார் தமிழ் பேசுறது நாகரிகம் சார், நம்ம ஆளுங்களும் இங்கிலீஷ் பேசுகிறான். சில இங்கிலீஷில் எனக்கு புரியவே இல்லை. வீட்டுக்கு வர்றவங்கிட்ட காஃபி சாப்பிட்றியானா? நோ ஐ எம் குட் அப்படின்றான். டே சாப்பிட்றியானா வேணும் வானா சொல்லு. அது என்ன லாங்குவேஜின்னு தெரியல, எதுக்கு சொல்கிறான்னு தெரியல. நோ ஐ எம் குட் அப்படின்றான். அப்படின்னா காபி சாப்பிட்றியான்னு கேட்டவன் பேடா, நீ என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் நம்ம மாறிக்கணும் சார். இப்போ உபசரிப்பே மாறிடுச்சு சார். ஒரு காலத்தில் சொந்தக்கார வீட்டுக்கு போய் காலிங் பெல் வச்சா வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க, இன்றைக்கி தான் காக்கா கத்துச்சு, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்து இவரெல்லாம் பேசுன காலம் போயிடுச்சு. இப்போ காலிங் பெல் வச்சா குரியர் பையனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது வாங்க. க்ரீன் டீ கொடுக்குறாங்க சார். சார் தப்பாக நினைக்காதீங்க, க்ரீன் டீ நல்லது, ஆரோக்கியம், அதெல்லாம் அடுத்தது. எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேட்கணும் இல்லையா? உனக்கு பிடிக்கும், உனக்கு சுகர் இருக்குது, எனக்கு இல்லை. எனக்கு டிகாஷன் காப்பி பிடிக்கும். அட வேணுமான்னு கூட கேட்குறது இல்லைங்க. இப்போ எல்லா வீட்லேயும் பேப்பர் டிஸ்போசபிள் கப்புங்க. முன்னெல்லாம் விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெள்ளி டம்ளர் வச்சுருந்த பாரம்பரியம் நம்மளுது. இப்போ எல்லாம் டிஸ்போசபிள். ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆயிடுச்சு. டிஸ்போசபிள் எல்லாம். அந்த க்ரீன் டீங்க ஏன்னா பிரச்சனையே இல்லை. பால் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு பேகு சுடு தண்ணி. அதை வேற ரொம்ப ஆட்ட முடியாதுங்க. இவன் வாங்கினது மட்டமான பேகு, ரொம்ப ஆட்டினா உள்ளே பிஞ்சிக்கும். ஏன் அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட கூப்பிட்டான். சில பேருக்கு இன்னொரு குணம் இருக்குது சார். நான் இது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் எத்தனை பேர் அதில் பின்பற்றுறீங்களோ எனக்கு தெரியாது, தப்பு சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய உணவு முறை ஒவ்வொருத்தருக்கு. விருந்தானருக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதுதான் மரியாதை இல்லையா? சில பேர் இப்போ சிறுதானிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லது தான் உடம்புக்கு, ஆனால் எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் லஞ்ச் எங்கள் வீட்டிலன்னா, நான் சும்மா நமக்கு நாக்கில் வாஸ்து சரி கிடையாது. என் ஒய்ஃப்கிட்ட இன்றைக்கி உன் சாப்பாட்டிலேருந்து விடுதலை அப்படின்னு நக்கலாக சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். போனால் அந்த டைனிங் டேபிளில் பார்த்தவொடனே மூஞ்சி சின்னதாச்சு. ஏன்னா நிறைய பதார்த்தம் எது பார்த்தா 3 போட்டு மூடி வச்சுக்குது. உட்கார்ந்தேன் சார், நல்ல பசி. உட்காந்தா என்ன மெனு அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் சொன்னாங்க, குதிரவாளி சாப்பாடு, சாம வடை. நான் எதிர்பார்த்துன்னு வந்தது விசேஷமாக ஆமை வடை கிடைக்குமான்னு. நம்ம சிக்கன் மட்டன் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக நானே அமைதியாகி, இல்லைங்க நீங்கள் அந்த சாதம் போட்டு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ரசம் மட்டும், ரசம் இருக்கா? கொள்ளு ரசம் அப்படின்னாங்க. நான் வந்து லைட்டாக குதிரை லாயத்து உள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணேன். அப்புறம் வெளியில் வந்து என் பிறப்பத்துக்கு முன்னால் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஒன்றும் இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தொகையில் மட்டும் அரைச்சி வை, ரச சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு வந்துட்டேன். ஒரு எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும் சார். நிறைய பேர் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை வந்து கையாளுகிற முறை, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுதான். எல்லாருக்கும் ராமேஸ்வரம்னா எல்லாருக்கும் பிடிக்கும்.
எனக்கு கூட ஒரு காலத்தில் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஊர் பேர் கேட்டாலே ஜுரம் வரா மாதிரி ஆக்கடானுங்க என் ஆஃபீஸில். இந்த மேலதிகாரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம நாகரிகத்துக்காக இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப பிஸி சார்னு சொல்லணும். நம்ம மேலதிகாரி கேட்குறாங்களேன்னு இல்லை சார் சொல்லுங்கள் சார் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் கூப்பிட்டு நம்ம டைரக்டரும் அவங்க ஃபேமிலியும் டெல்லியிலேருந்து வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, ஏதோ ராமேஸ்வரம் பார்க்கணுமா, நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களோட அக்கம்பெனி பண்ணுங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு ஹிந்தி தெரியாது சார். என்னையா சின்ன ஸ்கூல் பையனாட்ட ஹிந்தி தெரியாது, அது தெரியாது, இங்கிலீஷ் தெரியும்ல, அது இல்லாமல் கோயிலெலாம் உனக்கு தான் நல்லா தெரியும், அங்கங்கே போய் பேசுகிறல்ல. நான் என்ன கோயிலாக போய் அதிகமாக பாடினேன், எல்லோரும் மாதிரி நானும் போனேன், அவ்வளோதான். நம்ம கோயில் உள்ளே போனோன்னு இப்படி தாங்க பேசுவோம். இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியல. கூட போனார், வீட்டுக்கு வந்து சொன்னால் என் ஒய்ஃபு அப்போ நானும் வரட்டான்னா நீ சும்மா இரு அப்படின்னேன். 20 பேர் வந்தாங்க சார், 3 நாள் செத்தேன். அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது, இங்கிலீஷும் தெரியல. முக்கியமானது எங்கள் சேர்மன் வரல, அவர் ஒய்ஃபு அந்த அவங்க சொந்தக்கார். இந்த 20 பேரையும் ஓட்டியும் போய் ராமேஸ்வரத்தில் தங்க வச்சு அவங்க இந்த முன்னோருக்கு இது கொடுக்கணும். நாங்கள் ரைட்டு விடிய காலம் 6 மணிக்கு எழுந்தேன், எல்லாம் தூங்குது. ஒவ்வொருத்த கதுவாக தட்டி, ஹிந்தி வராது எனக்கு, இது ஹிந்தியில் வந்து பைட்டியே விட்டோ அவ்வளோதான் தெரியும். ஓஷன் ஓஷன் மந்திர்கிலேயே இன்னொன்னுமோ சொல்கிறேன். வெயிட் வேணாம், எல்லாம் வந்தாங்க. அந்த கடற்கரைக்கு போகணும், குளிக்கணும். இல்லை இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கைட்டு வச்சுருங்கடா, போய் குளிச்சுட்டு வாங்கடான்னு. அவன் செல்ஃபோனு செருப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான். ஒரு ஆள் நான் பண்ணால் மறதியாக கண்ணாடியோடு போய் முங்கி எழுந்தான், கண்ணாடி பிடிச்சி தேடி கொடுன்றான். ஏன்னா அவனுங்களை பொறுத்தளவுக்கு நான் ஆஃபீஸ் ஆள். அந்த கண்ணாடி ஸ்ரீலங்கா போயிருக்கோம். அந்த ராமேஸ்வரத்தில் 11 கிணறு இருக்குல்ல, அதில் தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம்னா நான் வாங்கி சும்மா அப்படி போட்டுக்கணும். ஒரு ஆள் ரொம்ப பக்தி, டம்ளராக வாங்கி குடித்தான் 11 கிணத்துலேயும். மத்தியானத்துலேருந்து முடிஞ்சிச்சு. ஐ கான் கம் லூஸ் மோஷன்னா. நமக்கு எவ்வளோ வேலை பாருங்கள். இது நடுவில் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி இங்கிலீஷில் சொல்கிறேன். இந்த சாஸ்திரி சொல்லுவார் சங்கல்பம், அதை அப்படியே சொல்லுங்கள் மூதாதையருக்கு பண்ணுறதுன்னு. அவர் சொல்கிறது இவங்களுக்கு புரியல, எனக்கே புரியல. அப்புறம் அவர் சொல்கிறதுலேருந்து நான் இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜென்ரல் பொது ஆள் 4 பேர் என் பின்னால் வந்து நின்று சார் எங்களுக்கு சேர்த்து பண்ணிடுறீங்களான்னா, அவன் நான் சாஸ்திரி அசிஸ்டன்ட் நினச்சின்னுக்கிறான். சங்கல்பம் முடிஞ்சுது, லூஸ் மோஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தேன் சார், வணக்கம்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் கூப்பிட்டு சொன்னார், யோ அவங்க உன்னை ரொம்ப பாராட்டினாங்கய்யா, இனிமேல் யாராவது வந்தால் நீ தான். அதெல்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு வந்து அப்பான்னு படுத்தேன். என் ஒய்ஃப் சொன்னான், இந்த சனிக்கிழமை நம்ம ராமேஸ்வரம் போகலாமா. நான் அந்த ஊர் பக்கம் போகிறதில்ல முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஊரில் இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் ராமேஸ்வரம் கூட்டி போகிறீங்க, என்ன கூட்டி போகிறீங்க, பிரச்சனை வருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயவுசெய்து அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு, நேர்மறையாக எடுத்துக்கோங்க. நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் உங்கள் துன்பம் போய்விடும். ஒன்று சொல்லுகிறேன், சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆக காயங்களை மறந்து விடுங்கள், இன்பம் என்றைக்கு நிற்கும் என்று கூறி வாய்ப்பளித்த பப்பாசிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.